நெருப்பில் செய்த இரும்பு வளையமே இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்று விடும். ஹாய்மா, நான் உங்கள் அதில் டெய்லர் பேசுகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சண்டே ஒர்க் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். காலையில் நேற்று நைட்டு வந்து சனிக்கிழமை ஒரு பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அது கொஞ்சம் கை மட்டும் ஸ்டிச் பண்ணலை, ஏன்னா அது கொஞ்சம் பஃப் கேண்டா அயனிங் பண்ணி இது பண்ணணும். அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். காலையில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலான்னு இப்போ அந்த பொண்ணு காலையிலே ஃபோன் அடிச்சிட்டாங்க எனக்கு. அக்கா, நான் அன்றைக்கி சீர் கொடுக்க வர்றாங்க, அதனால் நான் அந்த ஜாக்கெட்டு தான் போடணும்னுச்சு. பரவாயில்ல, மதியானம் தான் வர்றாங்கக்கா, நீங்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 12 மணி கொடுத்தா போதுன்னாங்க. சரி, ஓகே, கையை மட்டும்தானே வந்து அடிச்சுக்கலான்னு உட்காந்துட்டேன். நானும் அதை அடிச்சிட்ருக்கங்காட்டி எத்தனை ஃபோனும் எத்தனை பேர், அப்பா முடியல. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு பாதி பேர் வருவாங்க, பாதி பேர் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணிங்களா, அது எப்போ ஓப்பன் பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கே நமக்கு 1/4 மணி நேரம் ஆயிரும். இப்போ நமக்கு பெருசாக தெரியல, ஏன்னா ஒருத்தர் வர்றாங்களா, சரி எந்திரிச்சு போகிறோமோ, அப்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். திருப்பி வந்து உட்கார்றப்போ சரி சீக்கிரம் போய் அடிச்சிடலாம் அப்படின்போ ஒரு நமக்கு சட்டுன்னு ஒரு எனர்ஜி வரும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு மெயின் ரோடுன்னு வந்துட்டோம். ரோடுன்னு வந்துட்டாலே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம வாழன்னு நினச்சவங்களும் அதே ரோட்டில் தான் போவாங்க. நம்ம கீழே விழுந்து நம்ம மேலே ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதே ரோட்டில் தான் போகிறாங்க. நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன் தினமும். ஏன்னா எவ்வளோ பேர் சொன்னாங்க, நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறது எனக்கு பெருசு கிடையாது. நான் முன்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ நான் ஒரு ப்ளவுஸ் அடிப்பேன், அப்புறம் ஒரு 2 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு தூங்குவேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும், ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். அதில் ஒரு 2 மணி நேரம் போயிடும். அப்புறம் மதியானம் சாப்பிட்டு வந்துட்டு அடிக்கலான்னு போவேன். சாப்பிட்டு வந்தோடனே திருப்பி நேரம் படுக்கலான்னு தோணும். அந்த ஒரு ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அப்படி தான் அடிக்க முடியும். அடிக்கணும்னு நினச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட நான் உட்காந்து அடிப்போம். நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை அசால்ட்டாக போட்டு உட்காந்துருவோம். ஆனால் நம்ம வாழக்கூடாதுன்னு நினச்சாங்க பாருங்கள், அவங்களால தான் இன்றைக்கி நம்ம கடையே வச்சுருப்போம். ஒரு சிலர் நம்மளோட அடையாளமே இல்லை, இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க. உண்மையை சொன்னால் என் லைஃப்பில் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க முன்னாடி தான் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் அந்த கடையை வச்சேன். ஏன்னா அதே ரோட்டில் தானே போகிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே தான் போவாங்க, பார்த்துக்கிட்டே தான் வருவாங்க. எனக்கு ஒரு வைராக்கியத்துக்கு தான் இந்த கடையை நான் வச்சேன், உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் எனக்கு பழைய கஸ்டமரை விட பழைய கஸ்டமர் ஒரு 50 பேர் இருக்காங்க. நான் இப்போ புது கஸ்டமர்லாம் நிறைய பேர் வர்றாங்க. எனக்கு அந்த ரோட்டில் தான் நம்ம அந்த கடை வச்சுருக்கிறதுக்கும் என் வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் கேப்பு. நான் 2 நிமிஷத்தில் போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் என்ன நினச்சேன், பொங்கலுக்கு தான் கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு திடீர்னு தோணுச்சு, சரி நியூ இயரே வருஷமே பிறக்குதாம்மா, நம்ம கடை திறந்தா நம்ம பிழைக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகேன்ட்டு திறந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 50 ப்ளவுஸ் அடிச்சிட்டேன் இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறமே. இப்போ இன்றைக்கி என்ன தேதி 13 தானே ஆகுது. இந்த 1 வீக்கில் 2 வீக்லேயே 10 நாள் தான் ஆகுது. அதுலேயே நான் ஒரு 50 ப்ளவுஸ் அடிச்சிட்டேன். என்னென்னா நமக்கு எல்லாமே புது கஸ்டமர் தான். பழைய கஸ்டமர் ஒரு 10 ப்ளவுஸாக வந்துச்சு, எல்லாமே புதுசு. இவங்களாம் எங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உன்னை பற்றி தெரியா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் வரணும்னு நினப்பேன், அங்கிட்டு நடந்து வரணும், 2 நிமிஷம் தான் கேப்பு, அங்கே நடந்து வரணும்னு நினச்சிட்டு வரல அப்படின்னு. சரி, ஓகே, இன்றைக்கி வரோம். எனக்கு அதிகபட்சம் எங்கள் இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தான். நான் எல்லாம் ஃபுல்லாகவே பஸ்ஸு போகும். கடை வாசலில் தான், என்னோடய ஷாப்போட வாசலில் தான் பஸ்ஸு நிற்கும். அதனால நிறையா கஸ்டமர் இறங்குவாங்க. அங்கே போய் துணி எடுத்துகிட்டு வரவங்களாம் இறங்கிட்டு, நான் அதிகமாக அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறத விட அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு கரெக்டாக வருது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறத விட. அதனால வந்து கேட்டாங்கன்னா அளவு எடுத்துக்கலான்னு சொல்லுவேன்னா, அங்கேயே கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒரு தலைவாணி ஒரு அடிக்கணும், ஒரு பெட்டு கவர் அடிக்கணும், எதுனாலுமே அப்படியே கொண்டு வர்றாங்க, அங்கேயே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலான மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு 10 டாப் அடித்தோம்னாலும் எவ்வளோ ஆச்சு, ஒரு டாப்புக்கு 30 ரூபானாலும் 10 டாப்புக்கு 300 ரூபா. நமக்கு ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற காசே வந்துடும் அதில். என்ன ஒரு சில பிரச்சனைங்க வருது. இப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம், நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, என்ன இத்தனை நாள் அப்படி தான் தைச்சிங்க, இப்போ என்ன கடை வச்சோன்னா நீங்கள் ரேட்டு கூட்டிட்டீங்க, மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் நான் ரேட்டே கூட்டல, அதே ரேட்டுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, டைலர்ஸு எனக்கு கஸ்டமர் அதிகமாக வரணுன்றதுக்காக நம்ம கம்மி ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. வர்ற கஸ்டமரையும் பார்த்து தான் ஆகணும். எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. நமக்கு வந்தால் போதும்லாம் இல்லை, நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் என்கிட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
அதனால் நான் இதை பற்றி எல்லாமே நான் எதையுமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம வேலையை நம்ம சரியாக பண்ணிட்டு போயிடுவோம். யார் வந்தால் என்ன, வராட்டி என்ன, நமக்கானது நம்ம கடவுள் இன்றைக்கி இத்தனை பேர் கொடுப்பாருன்னா இத்தனை பேர் கொடுக்க தான் செய்வார். அதனால் நான் எதை பற்றியுமே நான் கண்டுக்கிறது கிடையாது. சரி, நாளைக்கு எனக்கு எப்படின்னா, நான் தீபாவளிக்கு மட்டும்தான் இவ்வளோ பிஸியாக இருந்திருக்கேன். தீபாவளி ப்ளஸ் ஏதாவது ஒரு முகூர்த்தம், கல்யாண முகூர்த்தம்னா நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். எனக்கு இந்த பொங்கல் நான் இந்த ஒரு 9 வருஷத்துலலாம் தைக்கிறேன், 9-10 வருஷம் தைக்கிறேன். நிஜமாக சொல்லப்போனால் இந்த பொங்கல் தான் எனக்கு தீபாவளி மாதிரியே இருந்துச்சு. என்ன, ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பொங்கலை பொறுத்த வரைக்கும் காட்டன் சாரீ தான் எடுப்பாங்க அதிகமாக. நார்மல் ப்ளவுஸு, ஒரு சிலர் தான் நமக்கு டிசைன் ப்ளவுஸ் அடிக்கிற மாதிரி வரும். மற்ற எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் வரும். இதில் பார்த்தோம்னாக்கா எல்லாமே ஓரளவு ப்ளவுஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன, எனக்கு உண்மையாக சொன்னால் டைமிங்கே இல்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, திங்கட்கிழமை மட்டும்தான் இருக்குது. திங்கட்கிழமைக்குள்ளாரையே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ளவுஸு கிட்டேயாவது கொடுக்குற மாதிரி தான் வருது. என்ன பண்ணுறேன்னு தான் எனக்கும் புரியல. அடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 5 ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு ஒரு 600 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸு தான். ஸ்டிச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் லைனிங் துணி எல்லாமே ஓரளவு வாங்கி வச்சதுனால எனக்கு சும்மா முன்னெல்லாம் வீட்டில் இருந்து தைக்கல, கடைக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் லைனிங் துணி வாங்கி வச்சதுனால எனக்கு கடைக்கு போகிற வேலை கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கடை வைக்கிறப்ப நினச்சேன், நம்ம பாட்டுக்கு தைச்சிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லைன்னு. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, இந்த நம்மளே 1008 டென்ஷனில் தான் வருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, லோன் கட்டணும், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை நம்ம ஃபேமிலி ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம கடைக்கு வர்றவங்க எப்படி தெரியுமா வருவாங்க, கரெக்டாக நமக்கு அது என்னன்னு தெரில, எனக்கு தான் அப்படி அமையுதா இல்லை எல்லா டைலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கான்னு வருவாங்க. வந்துட்டு, இன்றைக்கி சாப்பாடு தீஞ்சு போச்சு தெரியுமா, இன்றைக்கி என் புருஷன் திட்டினார் தெரியுமா, ஏதாவது ஒன்று, இன்றைக்கி எனக்கு எங்கள் நாத்தனாருக்கும் சண்டை தெரியுமா, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று, ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே வந்து உட்காந்துருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம். எனக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஆனால் நம்ம மூஞ்சியை காமிச்சிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, நம்ம அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கிறோம். உண்மையை சொன்னால் கஸ்டமர் நம்பி தான் நம்மளோட டைலருங்களுக்கு வேலையே போகுது. நம்ம அவங்கக்கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிரிச்சுக்கிட்டு அப்படியாக்கா சரி விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்கிற இடத்துல அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையான போட்டு சரி ஓகே கட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எல்லாமே முடிச்சிடலான்ட்டு ஓரளவு கட் பண்ணி வச்சு எங்கே கட் பண்ண விட்டாங்க. ஆனால் என்னன்னாலும் சரி, யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் நம்ம நாளைக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அவ்வளோதான் நம்ம. ஏன்னா முன்ன வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப கூட நம்ம ஏதோ நைட்டில் உட்காந்து தைச்சிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிடலாம். கடைன்னு இருக்கும்போது சும்மா வந்து கேட்க தான் செய்வாங்க, தைச்சிட்டிங்களான்னு எந்த இதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ரிலாக்ஸாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பேரை பார்க்குறப்போ முன்னெல்லாம் என் கஷ்டம் தான் எனக்கு பெருசுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போல்லாம் ஐயோ நம்மளை விட அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்குது, நம்மளோட இவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு அந்த கஷ்டத்தை பார்க்குறப்போ நம்ம கஷ்டம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா ஆனால் கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு 300 ப்ளவுஸ் வந்தாலே போதும். 300 ஒரு 500 ப்ளவுஸு வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது மெயின் ரோடு, நம்ம சம்பாதிச்சிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு இதே ப்ளவுஸ் வரதான் தேடி தான் வந்தாங்க. ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் சரி தேடி வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உண்மையாக சொல்லணும்னா டவுனில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா சும்மா வெளியில் போர்டு எதுவுமே இல்லை, மாடியில் மட்டும்தான் போர்டு இருக்கும், அவங்க கீழே எதுவுமே போர்டு இருக்காது. ஆனால் அந்த தெருவுலேயும் ஒரு 15-20 டெய்லர் இருக்காங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட தேடி போய் கொடுப்பாங்க. ஏன்னா அளவு எடுத்து தைப்பாங்க. அவங்களோட அளவு ப்ளவுஸ் இல்லைன்ற கவலையே இல்லை, அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது, ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இன்னொரு ரீசனு நம்ம போய் கேட்கலாம். கடையிலன்னா நம்ம போய் கொடுத்து கேட்போம் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு 4 லேடிஸை போட்டு தைச்சிட்ருக்காங்க. எந்த தொல்லையுமே இல்லை, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையிலே வருவாங்க, அங்கேயே போட்டு பார்த்துடலான்னு. நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு யாருமே எனக்கு உதாரணம் கிடையாது. அந்த அக்காவை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். வர்றாங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு கேட்டன் மாதிரி சின்னதாக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க, போடுவாங்க, போட்டு பார்த்துட்டு லூஸ் இருக்குது, டைட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ரெகுலராக அப்படி தான் பண்ணுவாங்க. நான் அந்த அக்காக்கிட்ட தான் நான் ஆரி கிளாஸ் போயிருந்தேன். நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், நம்ம எப்படியாச்சும் ஒரு கடை வைக்கணும். நான் தூங்குறப்பெல்லாம் கனவுல நினப்பேன். நிறையா யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்க்குறோம்ல, அப்போல்லாம் நினப்பேன் நம்மளும் எப்படியாச்சும் ஒரு சின்ன கடை போட்டோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே நான் ஆசைப்பட்டது இந்த 2025 நடந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சுச்சு. லைஃப்பில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. நான் எதிர்பார்க்கல.
அப்புறம் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறது, லைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா வீட்டில் போய் நம்ம கட்டிங் கூட போட்டு வச்சுக்கலாம். இங்கே இருந்துட்டு நம்ம நைட்டில் ரொம்ப நேரம் இருக்காட்டி என்னன்னா ஆல்ரெடி ஒரு 9 மணி 9:30 வரைக்கும் இருந்தேன். ஏன்னா பொங்கல் டைமா கொஞ்சம் நைட்டில் எல்லாம் துணி கட் பண்ணி வச்சிட்டோம்னா சரியாக இருக்குன்ட்டு. மற்ற டைமில் நமக்கு இவ்வளோ துணி வரப்போகிறதில்ல. இந்த பொங்கல் டைமு, தீபாவளி, அது பொங்கல்லாம் எனக்கு இந்த வருஷம் மாதிரி எனக்கு என்றைக்குமே இல்லை. ஒரு 3000 4000த்துக்காக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல, பொங்கல் டைமுக்கு இவ்வளோ துணி வரும்னு. எனக்கு எப்போயுமே தீபாவளிக்கு தான் நான் பிஸியாக இருப்பேன். தீபாவளி முகூர்த்த நாள் மட்டும்னா நான் சாப்பிடவோ எதுவுமே பண்ண மாட்டேன். டீயை குடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் இப்போது நைட்லேயாச்சும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒன்று கடைசியில் எனக்கு என்னால் ப்ளவுஸ் போய் எடுக்க முடியல. நான் போய் டவுனில் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் எடுக்க முடியல. அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம இதுக்கோசரம் போனோம்னா நம்ம 3 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோதான். வர்றவங்ககிட்டலாம் பேசிகிட்டே இருந்தேன். அது எனக்கு அது டைம் நமக்கு லாஸ்ட் மினிட்ஸில் ஒன்றுமே பண்ண முடியல. எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சரி ஓகேன்ட்டு அவங்கள ஒருத்தவங்களை அமுச்சு விட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களே அமுச்சு விட்டேன். கடன்னு நான் என்னோடய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால.